சின்ன விஷயங்கள் தானேன்னு அலட்சியமா இருந்துடாதீங்க. இந்த 6 விஷயங்கள்ல கவனமா இருந்தா உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறிடும். 6 விஷயங்கள்னு சொன்னாலும் கடைசியா சொல்ற 6வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது, ஒரு மொழி தெரியாத பச்சை குழந்தைகிட்ட கூட நம்ம அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அதை தொட்டு தழுவி அரவணைச்சு பேசணும். இந்த தொடுதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய மாறுதலை ஏற்படுத்தும், அற்புதம் படைக்கும். குழந்தைகளை விடுங்க, பெரியவங்களையே எடுத்துக்கங்க. அவங்க சோகத்தில் இருக்கும்போது அவங்கள லேசா தொட்டு உங்க ஆறுதலை வெளிப்படுத்தி பாருங்க. அது ஒரு அலாதியான எஃபெக்டை கொடுக்கும். 2வது, எதிரில் வரவங்கள பார்த்து புன்னகிக்கிற அளவுக்காவது உங்ககிட்ட மனநிம்மதி இருக்கான்னு பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க மனநிலை என்னவா இருந்தாலும் ஒரு புன்னகைய, ஒரு சிரிப்பை சிந்த தவறிடாதீங்க. சிரிக்க தெரியாதவன் ஒரு வியாபாரியா இருக்க முடியாதுன்னு ஒரு சீனத்து பழமொழி இருக்கு. அதனால் அந்த சிரிப்பை எவ்வளவு முக்கியம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. காசா பணமா சிரிச்சுதான் பாருங்களேன். அதுக்காக ஈனி இடிக்கணும்னு தேவையில்லை. ஒரு புன்முறுவல், ஒரு புன்னகை போதும். அதுவே எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வரும் தெரியுமா? அந்த புன்னகை எப்படி மற்றவங்களை கவரும்னு தெரியுமா? 3வது, பொன்னள்ளி கொடுக்காவிட்டாலும் பொன் போல வார்த்தை வேணும்னு சொல்லுவாங்க. அதுல கவனமாயிருங்க. எப்பவுமே யார்கிட்டையுமே பாசிட்டிவா பேசுங்க. தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. நீங்க அப்படி பேசும்போது உங்களை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை ஏற்படுத்துறீங்க. 4வது, யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்கணும். அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே கட்டிங்ஸ் கொடுக்க கூடாது. ஒரு குழந்தை கூட தான் பேசுறத மற்றவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குது. பாட்டி கிட்ட போய் பாட்டி 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 என்ன சுட்டுச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கும். எனக்கு தெரியாதுடி அம்மா அப்படின்னு பாட்டி சொன்னதும், வடை சுட்டுச்சு பாட்டி, ஐயோ இது கூட தெரியாதான்னு கைகொட்டி சிரிக்கும். அப்புறம் தானே அந்த கதையை பாட்டி கிட்ட நீட்டி நீட்டி சொல்லும். இந்த கதையை பாட்டி 1000 முறை சொல்லி இருக்கும். ஆனாலும் குழந்தை சொல்லும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா காது கொடுத்து கேட்கும். குழந்தைக்கு ஒரே குஷி. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி தான், ஒரு மனோ தத்துவம் அந்த பாட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படி அது காது கொடுத்து கேட்கறதுனாலேயே அந்த குழந்தை அந்த பாட்டி கிட்ட பச்சக்குன்னு ஒட்டிக்கும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இந்த தான் எதிர்பார்க்கிறாங்க. நாம சொல்றத மற்றவங்க காது கொடுத்து கேட்கணும்னு. அதனால நீங்க காது கொடுத்து கேட்கிறவரா இருந்தாலுமே நீங்க ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்காரர்னு பேர் வாங்கிடுவீங்க. நீங்க எதையும் உரையாடணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். 5வது, ஒரு சின்ன பாராட்டு மொழி நீங்க பேசும்போது இடையிடையே சொல்லி பாருங்களேன். உங்க தலைமுடி ரொம்ப அடர்த்தியா இருக்குன்னு கூட சொல்லலாம். அது கூட எவ்வளவோ பலன் கொடுக்கும் தெரியுமா? அதுல சொக்கி போறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பெரிய வித்தை இல்லதான், ஆனா சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பெரிய பெரிய காரியத்தை சாதிக்கலாம். 6வது, இத கடைசியா சொன்னாலும் உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதாவது மற்றவங்க மேல நாம அக்கறை செலுத்துவது. உதாரணத்துக்கு ஒரு நாயை எடுத்துக்கங்க. அது என்ன கொடுக்கும்? பசு பால் கொடுக்கும். நாய்கிட்ட நமக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் நாயை வளர்க்குறோம், பராமரிக்கிறோம். காரணம் என்ன? அது நம்ம மேல காட்டுற அக்கறை. அதுக்காக தான் அதை வளர்க்குறாங்க. செல்ல பிராணியா ஒன்று வேணாம், உங்க நண்பருடைய தாயோ தகப்பனாரோ ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறதா உங்களுக்கு தகவல் கிடைக்கிது. உடனே அவங்கள போய் பார்க்கலாம். பார்க்க முடியாவிட்டாலும் அலைபேசியில் நீங்கள் அவங்க உடல்நிலையை விசாரிக்கிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா? அடடா, ஞாபகம் வச்சு இப்படி விசாரிக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீங்கள் முன்னேற்ற பாதையில் மேலே மேலே அடி எடுத்து உயரத்துக்கு போவீங்க. சரியா?